உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ட்ராய் சுருக்கமா அழைப்பாங்க. இவங்கள கொஞ்சம் விரிவா சொன்னோம்னா டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்படியே நம்ம மொழியில சொல்லணும்னா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இவங்க சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, உங்க போனுக்கு வரக்கூடிய கால் எது சம்பந்தப்பட்ட கால், அது அதுக்குண்டான சேவைக்கு உண்டான காலா இல்லை மோசடி காலா அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்குண்டான ஒரு பிரத்யேகமான நம்பரை ட்ராய் களத்தில் இறக்கியிருக்காங்க. ஆல்ரெடி 2 எண்களை ட்ராய் களத்தில் இறக்கியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு நம்பரை களத்தில் இறக்கியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ராய் புதுசா ஒரு சேவை எண்ணை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது தடவை இல்லை, ஆல்ரெடி 2 சேவை எண்களை ட்ராய் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தி நான் கடைசியில் உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்போ 1601 அப்படிங்கிற ஒரு சேவை எண்ணை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்குள்ள பொதுவான சேவைகளும் அதே மாதிரி குரியர் அண்ட் டெலிவரி கம்பெனி தரப்புல இருந்து வரக்கூடிய காலையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவான சேவைகள்னா தற்சமயம் அவங்க மின் வாரிய கம்பெனில இருந்து வரக்கூடிய காலை நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி எல்பிஜி அண்ட் கேஸ் தரப்புல இருந்து கால் வரும் இந்த நம்பரை கொண்டு. அதே மாதிரி வாட்டர் சப்ளை போர்டில் இருந்து உங்களுக்கு கால் வரும். அதுவும் 1601 இருந்து ஆரம்பிக்கும். ஃபைனலி கொரியர் அண்ட் டெலிவரி கம்பெனிலேருந்து வரக்கூடிய காலும் 1601 இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ட்ராய் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரும் போடுறாங்க. இந்த நம்பரை விளம்பரத்துக்காகவும் மார்க்கெட்டிங்காகவும் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளுக்கு மட்டுமே இந்த நம்பர் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி ட்ராய் 2 நம்பர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 140 அப்படிங்கிற ஒரு எண் உங்கள் ஃபோன் காலுக்கு வந்ததுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டிங் அண்ட் விளம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1600 அதுல பேங்க்கு, ஃபினான்ஸ் கம்பெனி, அரசு சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி 1601 இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கம்பெனிகளை ஆட் பண்ண போகிறதாக ட்ராய் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்த 10 டிஜிட் மூலியமா கால் பண்றாங்கல்ல திருட்டு பசங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நண்பர்களே, இந்த நம்பரை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர்கள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த சேவைகளுக்காக நமக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 10 டிஜிட்டில் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா பி அலர்ட். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சிக்கிறாதீங்க. உங்களுடைய பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ட்ராய் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ட்ராய் இறக்கிய 1601 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த காலத்தில் 2 நம்பரை களத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர்கள்லாம் உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருங்க. குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.